வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிட்டு இருக்கேன். இது செப்டம்பர் மாதத்திற்கான நிகழ்ச்சி. கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும், உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஆள் யார் அப்படின்னா, உங்கள் ராசிநாதனான புதன் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ துலாத்தில் பார்த்தீங்கன்னா சனி உள்ளே வராரா, பெரிய நன்மையை தருவார். ஏன்னா அந்த இடத்துல உச்சமாறாருன்ட்டு. ஆனால் உங்களுது எப்படின்னா, மூலத்திரிகோணம், உச்சஸ்தானம் எல்லாமே உங்கள் தான். அது யார்? புதன். ஸோ புதன் கன்னியில் இருக்கக்கூடிய காலம் ஒரு பெரிய விவிஐபி. உங்களுக்கு கேட்டதெல்லாம் தரக்கூடிய ஆள். உங்கள் வீட்டில் வந்து உட்காந்து சொல்லுப்பா அப்படின்னு நிதானமாக பேசினா எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க. அதுதான். ஆனால் இந்த நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப், அதாவது 16ஆம் தேதி இது நடக்கும். கிட்டத்தட்ட 17ஆம் தேதி மாத பிறப்பு. அப்போ வந்து சூரியனும் உள்ளே வரார். சுக்கிரன் 15ஆம் தேதி சிம்மம் 12ஆம் வீட்டுக்கு வரார். அதே நேரத்தில் செவ்வாய் 14th, அவர் தான் ஆரம்பம். 14th இந்த மாதத்தில் அவர் 2ஆம் வீட்டுக்கு போகிறார். ஸோ இவ்வளவு நிகழ்வுகள் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னா, பெரிய மாற்றங்கள் இல்லை முதல் ஹாஃபில். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயமும் நல்லபடியாக தான் நடக்கிறது. அது தொடர்ந்து நல்லபடியாக நடக்கும். நிம்மதியாக இருப்பீர்கள், சந்தோஷமாக இருப்பீர்கள், பிரச்சனை இல்லாமல் இருப்பீர்கள். சில நேரங்களில் புதிய மாற்றங்கள், நாக்கிங் அட் யுவர் டோர்ஸ், இதில் மாறுறது, அது மாறுறது, அது செய்கிறோம், இது செய்கிறோம், எல்லாம் செய்வோம். இதெல்லாம் நிகழக்கூடிய காலம். நிம்மதியாகத்தான் இருக்கும் முதல் 2 வாரங்களும். அதுக்கப்புறம் இந்த நிகழ்வுகளை பற்றி நான் தான் முதல்ல பேசினேன். அப்போ பார்த்தீங்கன்னா 2ஆம் வீட்டில் செவ்வாய் போகிறார். செவ்வாய் யார்? 3க்கும் 8க்கும் உடையவர். நம்ம பேசக்கூடிய பேச்சுக்களில் சில நேரங்களில் கொஞ்சம் பதட்டம் தெரியலாம். அந்த பதட்டம் எதனால் வருதுன்னா, ஒரு காரியத்தை வேகமாக சாதிக்க வேண்டும் என்று. சில நேரங்களில் விவேகத்தை இழந்து விடுவோமா? சான்சஸ் ஆர் தேர். அப்போது விவேகமாக இருக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்கிறது. அவசரப்படாதீங்க, வார்த்தைகளை விடாதீங்க. இது ஃபஸ்ட்டு திங். 2வது விஷயம் நம்ம பார்த்தோம்னா, சுக்கிரன் 12ல் இருக்கார். நம்ம மனம் எப்படி ஈடுபடும்னா, 12ல் சுக்கிரன் இருக்கும்போது லக்ஸூரியஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் நமக்கு பிடிக்கும். ஒரு கார் வேணும் எனக்கு, ரைட். இந்த காரு இந்த மாதிரியான ஒரு பிராண்ட் கார் சர்வ்ஸ் த பர்பஸ் அப்படின்னு இருக்குது. ஆனால் அப்படி இல்லை, நான் ப்ரீமியம் காசு பார்த்து போவேன் அப்படின்னு சொல்லி நம்ம மனசு ஆசைப்படும். அப்போது இது போல் 4 கார் வாங்குகிற விலை அந்த ஒரு காரோடைய விலை. பரவாயில்ல, நான் அதான் வாங்குவேன். இது 12ல் இருக்கக்கூடிய சுக்கிரனால் வரக்கூடிய வேலை. அப்போ சில நேரங்களில் இதனாலேயே கொஞ்சம் ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்டும் சில விஷயங்களும் நமக்கு ஏற்படலாம். அது அவளுடைய இதை பொறுத்தது. அதுக்கு நீ வாங்காத வாங்கலாம் நான் சொல்ல. உங்களுடைய ராசியில் சூரியனும் புதனும் இருக்கும்போது எக்ஸலண்ட் அனலிட்டிக்கல் ஸ்கில் ஏற்படும். இந்த காலம் இப்போ வேலை இல்லாத நிறைய பேர் ஊஸ் அவுட் ஆகிட்டேன், அது ஆகிட்டேன், இது ஆகிட்டேன், இந்த ஐடி எம்ப்ளாயீஸ், இந்த ராசியில் பிறந்த இந்த ஐடி எம்ப்ளாயீஸ்கெல்லாம் இப்போ அது மாதிரி வேலை இல்லாமல் போகிற நிலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல இன்டர்வியூஸ், திரும்ப நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு மாதமாக இது அமையும். உங்களுடைய திறமை பளிச்சிடும். நீங்கள் உங்கள் அப்ரோச் எல்லாருக்கும் பிடிக்கும். 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய ஆர்கனைசேஷனில் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவார். 7ஆம் இடத்தில் இருக்கும் சனி முக்கியமான நல்ல மாற்றங்களை எல்லாம் நிகழ்த்துவதற்கு தயாராக இருக்கார். இது எல்லாமே அட்வான்டேஜஸாக இருக்குது. உங்களுடைய ஹெல்த் ஃபேக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். என்ன காரணம்னா, இவ்வளோ நாள் செவ்வாய் சனி பார்வை, உங்கள் ராசியில் செவ்வாய், அதை சனி பார்த்தார். அப்போது நிறைய முரண்பாடுகள், இந்த முரண்பாடுகள்லாம் நீங்கி ரொம்ப நல்லது ஏற்பட ஆரம்பிக்கும். அப்போ எது செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா மோர் எனர்ஜி, நம்ம உடம்புல மனசில் எல்லாத்துலேயுமே வந்து எனர்ஜி லெவல் கூடுறது. அதனால் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் எபிலிட்டி இன்னும் நல்லாகும். அதனால் உங்கள் அச்சீவ்மெண்ட்ஸும் நல்லாகும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நல்ல அருமையான இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிடைக்கும். நீங்கள் எடுத்த காரியங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றியை உங்களால் சாதிக்க முடியும், அடைய முடியும். என்ன காரணம்னா, புதன் உச்சம் அடைகிறார். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த கன்னி ராசியில் இருக்கிறவங்களோட ஹெல்த் விஷயங்கள் கூட நல்லாகும்.
ஹெல்த்து டிஸார்டர்ஸ் எல்லாம் மாறும். காரிய சித்திகள்னு சொல்லுவோம். ஒரு காரியத்தை சாதிக்கக்கூடிய வன்மை பெருகும். அதனால் எப்படி பார்த்தாலும் என்ன சொல்லலாம், 4th கியர் இல்லை 5th கியர் அது யூஸே பண்ண முடியாமல் இருக்கும் நம்ம சிட்டிக்குள்ளெல்லாம் நிறைய காசில். இப்போ 5th கியரை போடலாம் நீங்கள், அது செகண்ட் ஹாஃபில். அப்படி ஒரு வன்மை பெருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம், வெற்றியை தரக்கூடிய காலம். நல்ல மாற்றங்களை நிச்சயமாக நீங்கள் எதிர்நோக்கி இருக்கும்பொழுது அந்த மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு காலமாக அமையும். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.